மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம். அதை எப்படியெல்லாம் வளர்த்து லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாங்க. ஒரு ஏக்கர் நிலத்திற்கு 10 டிராக்டர் தொழு உரமும் 5 டன் கோழி எருவை கொட்டி நல்லா உழவு பண்ணணும். 3 அடி இடைவெளியில் பாரம் வச்சு அதில் 5 அடி இடைவெளியில் மல்பெரி செடிகளை நடணும். ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 4800 செடிகளை நடவு செய்யலாம். நடவு செஞ்சதுக்கு அப்புறம் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு வாரத்துக்கு ஒரு தடவை பாசனம் பண்ணணும். களை மற்றும் பயிர் பராமரிப்பு முறைகளை சரியா மேற்கொண்டு வந்தீங்கன்னா நடவு செஞ்ச 90வது நாள்ல செடிகள் நல்லா வளர்ந்துரும். இந்த செடிகள்ல இருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து மகசூல் எடுக்கலாம். 25 நாளுக்கு ஒரு முறை இலைகளை பறிக்கலாம். நிலத்தை பாதியா பிரிச்சுட்டு சுழற்சி முறையில் அறுவடை செஞ்சீங்கன்னா தொடர்ந்து ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இலைகள் கிடைச்சிட்டே இருக்கும். பட்டு புழுக்களுக்கு முக்கிய தீவனம் மல்பெரி இலைகள் தாங்கிறதுனால இதை தரமா இருந்தாதான் புழுக்களும் ஊக்கமுடன் வளர்ந்து அதிக எடை உள்ள கூடுகள் உற்பத்தி பண்ணும். 100 முட்டை தொகுதிகள் உருவாகும் புழுக்களுக்கு மொத்தம் 700 கிலோ அளவுக்கு இலை தேவைப்படும். இதுக்கு 1 ஏக்கர் நிலத்துல மல்பெரி இலை வளர்க்கணும். 100 முட்டை தொகுதிகள் மூலம் மாசம் 100 கிலோ பட்டு கூடுகளை உற்பத்தி செய்ய முடியும்.